Daily. Taste the Daily. திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் நாய்கள் கடித்ததில் 22 ஆடுகள் பலியான நிலையில் இரு மாவட்ட நிர்வாகங்களும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஈரோடு பழனி சாலையில் உயிரிழந்த ஆடுகளுடன் அவற்றின் உரிமையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், விவரங்கள். நிச்சயமாக சுபா. காங்கேயம் சிவன்மலை கோவில்பாளையத்தில் செல்வராஜ் என்பதன் தோட்டத்தில் நேற்று முன்தினம் 3 வெள்ளாடுகளை நாய்கள் கடித்ததில் 2 ஆடுகள் பலியாகியது. மேலும் 1 ஆடு படுகாயமடைந்தது. இந்த சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் இழப்பீடு வழங்காததை குறித்து விவசாயிகள் வேதனையில் இருந்தனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ராமலிங்கபுரத்தில் விவசாயி நல்லசிவத்தின் 30 ஆடுகளை நாய்கள் கடித்தது. இதில் 20 ஆடுகள் பலியானது, 10 ஆடுகள் படுகாயமடைந்தது. இதைத் தொடர்ந்து ராமலிங்க பேருந்து நிலையம் சென்னிமலை காங்கேயம் சாலையில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் 2 மாவட்ட நிர்வாகமும் விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை கூறி காங்கேயம் அடுத்துள்ள சிட்டுப்பாறை பாரவலசு பகுதியில் ஈரோடு பழனி பிரதான சாலையில் 2 ஆடுகளின் சடலத்துடன் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேற்று மதியம் 1 மணியிலிருந்து இன்று வரை போராட்டத்தை தொடர்ந்து கொண்டுள்ளனர். நேற்று தைப்பூச தேர் திருவிழாவானது சென்னிமலை மற்றும் சிவன்மலை பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் வேளையில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி கடந்து செல்ல முடியாமல் திண்டாடினர். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இழப்பீடு குறித்து அறிவிக்கும் வரை போராட்டத்தை தொடர்வோம் என விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று நள்ளிரவு பனி பொழிதலும் கொசுக்கடியிலும் விவசாயிகள் ஆற்றின் சடலத்தின் துர்நாற்றத்துடன் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று பாஜக, அதிமுக கட்சி நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சாலை மறியல் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்த வண்ணம் உள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். Taste the Daily.